தீவிரத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா சுய ஒழுக்கம், மன ஒழுக்கம். இயன்றளவு சிந்தையால், சொல்லால், செயலால் நன்மை நினைத்திருத்தல். நம்மளால் ஆன அந்த கைப்பொருள்கள் சக ஜீவன்களுக்கு, பசியோடு இருப்பவனுக்கு, தாகத்தோடு இருப்பவனுக்கு, அரவணைப்பு இல்லாமல் இருப்பவனுக்கு, இங்கு அணிய உடை இல்லாமல் இருப்பவனுக்கு, கேட்பாரற்று இருப்பவன் எல்லாமே அவன்தான். அவன்தான் வினை அகற்றவன். அவ்வளவுதான். இப்படிதான் தீர்க்க முடியும். தாத்தங்கிட்ட பட்ட கடனை பேரங்கிட்ட வட்டியோட கொடுக்கணும். இப்படி இந்த சுபாவத்தெல்லாம் எடுத்துக்கணும். எறும்புல இருந்து உனக்கு தொடங்குது. அதுக்கு இனிப்பு கலந்து பச்சரிசி தர்றதுல இருந்து உங்களுடைய வழிபாடு தொடங்கு. உங்களோட தீவிரத்தை உள்வாங்க. எத்தனையோ ஞானிகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னத்தொன்று அன்றி அரும் தொன்று இல்லை அவன் இல்லை. அன்னம்பாலிக்கும் திருச்சிற்றம்பலம். உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடி கொடுத்துட்டு ஒண்ணுடான்னு மூலன் சொன்னது இதை நம்பிதான், இதை நினைச்சுதான். இதிலெல்லாம் பல நிலைப்பாடுகள் இருக்கு. தந்தையினுடைய அன்பை பெற முடியாதவன் அங்க அவன் சேயினுடைய அன்பின் பெயரால் அவன் அன்பு பெற்றுடுவான். தந்தை அவன் அப்படிதான் இருப்பான். கந்த பெருமான் மலலை கூட்டிட்டு வந்து மடியில் உட்கார வச்சிடலாம். அவன் மிக வல்லவா. அவனை விட இவன் பேரருள் உடையவன், அவனை விட அவன் பேரன்பு உடையவன், சித்த சுத்தம், பிள்ளையே காண தெரியாதவன். நீ எப்படியாவது ஜாலம் செஞ்சு அவனை சரி செய்திருவார். உன் வினையிலிருந்து மீட்டெடுத்து விடுவார். கந்தன் கை வேலை நம்புங்கள். சிவ பரம்பொருளின் சூலத்தை நம்புங்கள்.